சரணம் சரணம் கச்சாமி. ஜூன் மாதத்திற்கான மாதத்தந்திர பிரார்த்தனை. ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 1, 2026 வரை நமது பீத்திரிவே ஆசிரியை ஊக்குவிப்பாளர் பாரதி மாஜியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாதத்தந்திர பிரார்த்தனையை செய்வதால் நீங்கள் அனைவரும் பெரும்பலன் பெறுவீர்களாக. பப்ரச பேலே ஆட் வாக்கிய परमं शरणं गच्छामि, हंसं शरणं गच्छामि, अद्वैतं शरणं गच्छामि, आनंदम शरणं गच्छामि, चरणम शरणं गच्छामि. हे परम जी, मुझ पर कृपा करो. सिर झुकाकर परम जी को नमस्कार करता हूँ. परम जी, இந்த ஜூன் மாதத்தந்திர பிரார்த்தனையில் உங்கள் வலிமை எனக்கு தாருங்கள். இன்று இந்த பிரார்த்தனையை செய்வதால் இந்த மாதம் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். பரம்ஜி, நாளை ஜூன் 2, 2026 அன்று நேரில் அல்லது இணைய வழியில் நடைபெறும் மகாசக்தி திவஸ் முகாமில் கலந்து கொள்வதன் மூலம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் பிரதாபத் செக்டர் 19 பரம்தாம் 1337 என்ற முகவரிக்கு வந்து முகாமில் கலந்து கொள்வேன். நான் ஒரு வேண்டுதல் கடிதத்தை தயாரித்து பரம்ஜியிடம் சமர்ப்பிப்பேன். அதன் மூலம் எனது மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியை பெறுவேன். பரம்தாம் நீரையும் பரம போஜனத்தையும் அருந்துவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கும் சக்தியை பெறுவேன். பரம்தாமத்தின் சித்தலக்கியங்களை பயன்படுத்துவதன் மூலம் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவேன். பீத்திருவை மகாசக்தி திவஸ் பற்றிய செய்தியை முடிந்தவரை பல புதிய மற்றும் பழைய மக்களுக்கு பரப்பும் சக்தியை பெறுவேன். தயவுசெய்து எனக்கு இந்த சக்தியை வழங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் நான் தற்போது அனுபவிப்பதை விட எனக்கும் என் குடும்பத்திற்கும் அதிக மகிழ்ச்சி, அமைதி, செல்வம், செழிப்பு, ஆரோக்கியம், நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். வரவிருக்கும் மாதம் எனது தொழிலுக்கும் வேலைக்கும் மிகவும் செழிப்பாக அமையட்டும். எனது வருமானம் கணிசமாக அதிகரிக்கட்டும். வருமானத்தை அதிகரிக்கும் வழிகள் பெருகட்டும். மேலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் செலவுகள், நஷ்டங்கள், நோய், மருத்துவ செலவுகள், போதைப்பொருள் பழக்கம், சூதாட்டம் அல்லது லாட்டரி போன்றவற்றில் வீணாகாமல் இருக்கட்டும். சரியான முறையில் சம்பாதிக்கவும் சரியான முறையில் செலவழிக்கவும் சிறிதளவு சேமிக்கவும் என் வருமானத்தின் ஒரு பகுதியை பீத்திரிவை ஊக்குவிப்பதில் முதலீடு செய்யவும் எனக்கு வலிமையை தாரும். எனது கடன்கள் அவை எதுவாக இருந்தாலும் விரைவாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும். மேலும் எனது சிக்கி அல்லது தேங்கியுள்ள பணம் விரைவாக திரும்பி கிடைக்க வேண்டும். பொருளாதார மந்த நிலை, போட்டி அல்லது வானிலை ஆகியவை எனது வேலை, தொழில் அல்லது பணியை எதிர்மறையாக பாதிக்காமல் இருக்கட்டும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் பீத்திருவையின் மூலம் நான் பெரிதும் பயனடையட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும் நேரலை ஆன்லைன் ஆஃப்லைன் பீத்திருவை லட்சுமி சமர்த்தி வகுப்பில் நான் தவறாமல் கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21, 2026 அன்று மதியம் 12 மணிக்கு கூகுள் மீட் வழியாக நடைபெறும் பீத்திருவை லட்சுமி சமர்த்தி ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலம் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தரனாகவும் ஆவேன். அவ்வாறு செய்வதற்காக எனக்கு வலிமை தாருங்கள். எந்தவிதமான விபத்து, மோசமான வானிலை பாதிப்புகள், பேரிடர்கள், நீரிழப்பு மற்றும் பிற நோய்கள், ஒவ்வாமைகள், தொற்றுகள் மற்றும் வைரஸ் தொற்றுகள் ஆகியவற்றிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28, 2026 அன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் பீத்திருவை மாதத்தந்திர நோய் தடுப்பு வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28, 2026 அன்று மதியம் 12 மணிக்கு நடைபெறும் பீத்திருவை நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலம் நான் நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதோடு எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பேன். கடுமையான வெப்பம், வெப்பக்காற்று, புயல்கள் மற்றும் சூறாவளிகளின் தீய விளைவுகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள உணவு வழங்கும் முறையை பின்பற்றியும் பரமரக்ஷத்தோடு அட்டையை பயன்படுத்தி நீர் தயாரித்தும் நான் அதிகபட்ச நீரை குடிப்பேன். பரம விபூதி அணிவதன் மூலமும் பரம சின்னம் மற்றும் பரமசக்தி நீராடுவதன் மூலமும் பரம்டல் பயன்படுத்துவதன் மூலமும் எனது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன். என் முன்னோர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவர்களின் ஆசீர்வாதங்களும் அருளும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நிலைத்திருக்கட்டும். மேலும் நான் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக ஜூன் 14, 2026 அன்று என் வீட்டில் ஒரு பீத்திருவை அமாவாசை வகுப்பு ஏற்பாடு செய்வேன் அல்லது நிச்சயமாக ஒரு ஆன்லைன் ஆஃப்லைன் நேரலை வகுப்பில் கலந்து கொள்வேன். மேலும் மற்றவர்களுக்கும் தெரிவிப்பேன். பீத்திருவை செய்வதன் மூலம் நான் மிகவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவனாக மாறுவேன். மேலும் பீத்திருவை ஊக்குவிப்பதன் மூலம் எனது தகவல் தொடர்பு திறன்கள் மேம்படும். பீத்திருவை எனக்கு உதவுகிறது. இது எனது அனுபவம் என்று முழு நம்பிக்கையுடன் அனைவரிடமும் என்னால் பரப்ப முடியும். நீங்களும் பீத்திருவை செய்து அதன் மூலம் பயனடைய வேண்டும். பரம்ஜி, எனக்கு வார்த்தைகளையும் குரலையும் தைரியத்தையும் கொடுங்கள். அதன் மூலம் வரவிருக்கும் 29 ஜூலை 2026 குரு பூர்ணிமா மகோத்சவம் நிகழ்வை பீத்திருவை அனுப்புதல் கடிதம் வழியாக அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் அதிகபட்ச அளவிற்கு விளம்பரப்படுத்தி எனது பெரும் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான சக்தியை பெற முடியும். மேலும் தினமும் காலை 11 மணி மற்றும் மாலை 7 மணிக்கு
பி3வை நல்வாழ்வு அறக்கட்டளை யூடியூப் சேனல் மற்றும் பி3வை என்சிஆர் இந்தியா ஃபேஸ்புக் பக்கத்தில் நடைபெறும் பி3வை ஆன்லைன் நேரலை வகுப்புகள் குறித்து அதிகபட்ச மக்களுக்கு தெரிவிப்பேன். அத்துடன் மக்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பின்தொடரவும் வைப்பேன். பரம்ஜி, என்னால் பி3வை கற்றுக்கொண்ட மக்களும் நிறைய வேலைகளை செய்து முடிக்கட்டும். அது பரம்ஜியின் புகழையும் மரியாதையும் அதிகரிக்கட்டும். எனது மரியாதையும் உயரட்டும். பி3வை மாதத்தந்திர செய்தி மடலில் விவரிக்கப்பட்டுள்ள பரம்ஜியின் வார்த்தைகள் பாரதி மாதாவின் செய்தி மற்றும் பி3வை பயிற்சியாளர்களின் இனிய அனுபவங்கள் ஆகியவை வாசகர்களின் மன உறுதியும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கின்றன. இதை உங்கள் வீடு, அலுவலகம், கடை, கிடங்கில் வைத்திருப்பது நேர்மறையாகவும் பாதுகாப்பையும் பேணுகிறது. வாசகர்களின் வசதியை கருத்தில் கொண்டு வரும் மாதத்திற்கான அனைத்து பி3வை வகுப்புகள் மற்றும் இலக்கியங்கள் பற்றிய தகவல்கள் இந்த இதழில் இடம்பெற்றுள்ளன. இந்த இதழ் விளம்பரத்திற்கும் ஒரு அற்புதமான ஊடகமாகும். இதன் மூலம் செய்தியை பரப்புவதால் ஒருவர் மனதளவில் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருப்பதற்கான வலிமையை பெறுகிறார். இந்த காரணத்திற்காக நாம் இந்த இதழை நாமே படிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் படிக்க ஊக்குவிக்க வேண்டும். பரம்ஜி, எனது மாணவர் வாழ்க்கையும் என் குழந்தைகளின் மாணவர் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். இந்த புதிய செமஸ்டர் மற்றும் தேர்வுகளில் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கட்டும். ஆசிரியர்கள், நண்பர்களிடமிருந்து எனக்கு அதிகபட்ச ஆதரவு கிடைக்கட்டும். என் படிப்பில் நான் கடினமாக உழைக்கட்டும். மாணவர்களின் கோரிக்கைகளை நான் தினமும் படிக்கட்டும். இந்த கல்வியாண்டு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமையட்டும். பி3வை மாத இதழின் நாட்காட்டியின்படி இந்த மாதம் நடைபெறும் அனைத்து பி3வை திறன்மிக மாணவர் வகுப்பிலும் மற்றும் ஒவ்வொரு மாதமும் 3வது வியாழக்கிழமை ஜூன் 18, 2026 இரவு 9 மணிக்கு கூகுள் மீட் வழியாக நடைபெறும் பி3வை திறன்மிகு மாணவர் ஆராய்ச்சி வகுப்பிலும் கலந்து கொண்டு எனது ஆற்றலை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வேன். ஜூன் மாதத்தில் வரவிருக்கும் அனைத்து பண்டிகைகளும் பி3வை பயிற்சி செய்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்ய இந்த மாதம் நடைபெறும் பி3வை சங்கஷ்டி சதுர்த்தி வகுப்பு, பி3வை ஏகாதசி வகுப்பு, பி3வை வட் சாவித்ரி பூர்ணிமா வகுப்பு, பி3வை மாத சிவராத்திரி வகுப்பு மற்றும் பிற பண்டிகைகளும் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் மே 2026 அனைத்து அழகான அனுபவங்களையும் எனது தகவல் டைரியில் எழுதி எனது பி3வை அனுபவங்களை வீடியோ அல்லது ஆடியோவாக பதிவு செய்து குழுக்களில் பகிர்ந்து கொள்வேன். பரம்ஜி, உங்கள் ஆசீர்வாதங்களால் மே மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி பரம்ஜி. நன்றி பரம்ஜி. பரம்ஜி, தவறாமல் பி3வை பயிற்சி செய்வதால் இந்த ஜூன் மாதம் கடந்த மாதத்தை விட அதிக ஆனந்தம் நிறைந்ததாக அமையட்டும். தயவுசெய்து எனது இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். எனது விருப்பம் நிறைவேறியவுடன் பாக்கெட்டில் நான் பரம்ஜிக்கு ஒரு நன்கொடை தொகையை நீங்கள் சம்பாதிக்கும் எந்த நாணயத்திலும் நீங்களே முடிவு செய்யுங்கள். 1 லிட்டர் தண்ணீர் வழங்குவேன். ஒரு மலர் சமர்ப்பிப்பேன். எனது விருப்பம் நிறைவேறியவுடன் இந்த மாதம் எந்த ஒரு ஊடகத்தின் மூலமாகவும் 11 புதிய நபர்களுக்கு பி3வை கற்றுக் கொடுப்பேன். பரம்ஜியிடம் நான் வேண்டுகிறேன், இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய மற்றும் என்னுடைய அனைத்து மகிழ்ச்சியான விருப்பங்களும் விரைவில் நிறைவேறட்டும். சரணம் சரணம் கச்சாமி.